ஏக்கா 2 பேரும் உட்காருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். வேண்டாம் சின்ன பொண்ணு, வீட்டுல இப்பதான் சாப்பிட்டுட்டு வரோம். என் மாமியார் எனக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு தர வேண்டாமா? உட்காருங்கக்கா. சரி சின்ன பொண்ணு, போய் நல்ல ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு கொண்டு வா. ஸ்ட்ராங்கா தானே? ஒரு 2 ஸ்பூனு பெபிக்கால விட்டு ஸ்ட்ராங்கா கொண்டு வரேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சின்ன பொண்ணு, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத. நல்லிக்க முகம் எப்படி மாறிட்டுன்னு பாரு. நல்லியக்கா, உங்க முகத்தை எந்த ஷேப்ல மாத்தினாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. சின்ன பொண்ணு, சும்மா என்கிட்ட விளையாட்டுத்தனம் எல்லாம் பண்ணாத பாத்திக்கா. சரிம்மா, உங்ககிட்ட நான் எந்த விளையாட்டுத்தனமும் பண்ணல. உட்காருங்க, ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏத்தா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வரேன். சரி மருமோளா. என்ன நல்லி, இன்னும் அப்படியே முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க? சின்ன பொண்ணு தான் போயிட்டா இல்ல? ஏக்கா, எந்த நேரம் பார்த்தாலும் சின்ன பொண்ணு என்னதானக்கா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா? சின்ன பொண்ணு நம்ம கிட்ட நல்ல பேசி எடுத்துலாம் இருக்கா இல்ல, அதனாலதான் உன்னை கிண்டல் பண்ணுவான். சும்மா அதில் ஒரு விளையாட்டுங்க, அதை நீ போய் சீரியஸா எடுத்துட்டு இருக்காதா? ஏக்கா, என்ன இருந்தாலும் சின்ன பொண்ணு என்ன கிண்டல் பண்ணும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குல்லக்கா. இங்க பார் நல்லி, சின்ன பொண்ணை பத்தி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா அவ மனசு கஷ்டப்படும்படி யாரையும் அவ கிண்டல் ஒன்றும் பண்ண மாட்டான். சும்மா விளையாட்டுக்கு தான் அவ கிண்டல் பண்ணுவான். இப்படி வருத்தப்பட்ட முகத்தை எல்லாம் வைக்காத நல்லி. நீ சிறுச போல இருந்தாதான் உன் முகம் பார்க்க அழகா இருக்கும் பாத்துக்க. இப்படிதான் இப்ப பார்க்கும்போது தான் அழகா இருக்க. ஏக்கா, சின்ன பொண்ணுக்கு மாமியாரு நல்லா மாறிட்டாங்க பாத்தீங்களா? மருமகளுக்கு பீரோவை தூக்கிட்டு போயிட்டான்னு மருமகளுக்கு புதிய பீரோ புதிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஆமா நல்லி, சிவகாமி சித்தி இந்த அளவு மாறினது மனசு சந்தோஷமா தான் இருக்கு. இப்படியே கடைசி வரை இருக்கணும். நீ சொல்லிய போல இந்த மனசு மாறாதபடி சின்ன பொண்ணு மேல பாசமா இருக்கணும். ஏக்கா, மோளுக்கு வாங்கி குடிக்க போல பார்த்து பார்த்து வாங்கி குடிக்க போல மருமகளுக்கு நல்ல சேலை சுடிதார் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அக்கா, பீரோ அழகோல இருக்கு பாத்தீங்களா? கண்ணாடி வச்ச பீரோ. எம்மாடி சுமதி, பீரோ அழகா இருக்கா? ஆமா சித்தி, நல்ல அழகா இருக்கு. கண்ணாடி வச்சதெல்லாம் பார்த்து வாங்கி கொடுத்துருக்கீங்க சித்தி. பீரோ நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இது நம்ம பக்கத்து தெருவுல ரங்கசாமி கடை உண்டு பாத்தியா? அங்க போய் அக்கா நான் சொல்லி செய்து வாங்கிட்டு வந்தது. பார்க்க நல்ல அழகா இருக்கு சிவகாமி பாட்டி. அது எப்படி சிவகாமி பாட்டி, மருமகளுக்கு ஏற்றபடி அழகா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க, சாரி சுடிதார். ஆமா, என் மருமக சந்தோஷமா இருந்தா அவ என்ன நல்லபடியா பாத்துப்பாயில. ஆமா, என்னது நீங்க வந்த நேரத்துல இருந்தே நின்னுட்டே இருக்கீங்க, வந்து உட்காருங்க. உட்காரியா? சுமதி, 4 மணி பொண்ணு தாயும் கூப்பிட்டு இருந்தாயில, அவ வரலையா? சித்தி, அத்தை ஒரு 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு ரெடியாகி வாரேன்னு சொன்னாங்க. அதான் என்ன யாதுன்னு சின்ன பொண்ணையும் பார்க்க வந்தோம். அவளையும் கையோட கூட்டு போலாம் இல்ல? சரிதான் போ. அந்த 4 முடி என்னத்துக்கு தான் கூப்பிட்டான்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எதுக்கு கூப்பிட்டாலோ யாருக்கு தெரியும், போனாதான் தெரியும். ஏக்கா, இந்நேரம் என் மாமியாரா இருந்திருக்கணும். என் சம்மந்திக்காரிக்கு என் பீரோ பண்டம் பாத்திரம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு என்னையும் வாசல் நிக்க வச்சிருப்பா. அப்படியே உன் மாமியாரு உன்னை வீட்டு வாசல்ல நிக்க வச்சாலும் நீ என்ன சும்மாவா இருப்ப? வீட்டை விட்டு அனுப்பிய மாமியாரா துவச்சு தொங்க விடவுமா சும்மாவா இருப்பேன்? நல்ல வேலை உன் மாமியார் இல்ல. ஆமாக்கா, அதனால தானே நான் நிம்மதியா இருக்கேன். நல்லியக்கா, காஃபி ரெடி. பரவாயில்லையே, 5 நிமிஷத்துல காஃபி போட்டு கொண்டு வந்துட்டியே. ஏக்கா, 5 நிமிஷம் என்ன, நான் 2 நிமிஷத்துல காஃபியை போட்டு கொண்டு வந்துடும் பாருங்க. என்னது 2 நிமிஷத்துலயா? ஏக்கா, காலையில எழுப்பினதும் ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய காஃபியை போட்டு வச்சிருவேன் பாருங்க. என்னது, ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய காஃபி போட்டு வைப்பியா? ஆமாக்கா, எனக்கு என் மாமியாருக்குன்னா காஃபினா ரொம்ப இஷ்டம். ஒவ்வொரு நேரமும் போட்டுட்டே கிடக்கணும் பாத்தீங்களா? அதான் காலையிலேயே மொத்தமா ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய காஃபியா போட்டு வச்சிருவேன். தேவைப்படும் போதெல்லாம் சூடு பண்ணி குடிச்சிருவேன். பரவாயில்லையே சின்ன பொண்ணே, அப்ப தினமும் காலையில உங்க வீட்டுக்கு வந்தா காஃபி கிடைக்கும் போல. வாங்கக்கா, எந்த நேரமானாலும் வாங்க. அப்ப காலையில மதியம் சாயங்காலம் உங்க வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். ஆனா நீங்க வரும்போது ஒரு 3 லிட்டர் பாலும் ஒரு 2 கிலோ சீனியும் வாங்கிட்டு வந்துருங்க. ஆனா நான் காஃபி மட்டும் தான் போட்டு தருவேன். சரிதான் சின்ன பொண்ணே, மாமியார் கூட சேர்ந்துட்டல, உசாராதான் இருக்க. ஆமாக்கா, உசாரா இருந்தா தானே உங்களை போல ஆட்களை எல்லாம் சமாளிக்க முடியும். பேசிட்டே இருக்காத, காஃபி ஆற போகுது. அதுக்கு முன்னாடி காஃபியை தான் நாங்க குடிக்கணும். என்ன மர்மல, நீ காஃபி குடிக்கலையா? இல்ல, நான் கொஞ்சம் முன்னாடி தான் குடிச்சேன். நீங்க குடிங்க, எனக்கு இப்ப வேண்டாம்.
நல்லியக்கா நீங்க ஸ்ட்ராங்கா தானே காஃபி கேட்டீங்க, உங்களுக்காக நான் டபுள் ஸ்பூன் போட்டக்க ஸ்ட்ராங்கா காஃபி கொண்டு வந்திருக்கேன், அதுவும் உங்களுக்காக ஸ்பெஷல் ஆட்டு. அக்கா சின்ன பொண்ணு பேசியதே சரியில்லை. ஆரங்க அக்கா அவ சொல்லியதா எனக்காக ஸ்ட்ராங்கா டபுள் ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வந்தேன்னு சொல்லியா. அக்கா ஸ்பெஷல்னு சொல்றா, டபுள் ஸ்பூன் சொல்றா. சிலது இதுல பெபிக்கல விட்டுப்பாளாக்கா. தாய் கிழவிக்கு பயத்தை பாருங்க. நளினி அவன் விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லுவா, நீ அதை போட்டு நம்பிட்டு இருக்காத. சும்மா காஃபியை குடி எடுத்து. ஏக்கா உண்மையில எனக்கு பயமா இருக்கக்கா. சின்ன பொண்ணு சொன்னா எல்லாத்தையும் செஞ்சுடுவா இல்லக்கா. அட நீ வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காஃபியை குடி. 2 வரம் காஃபியை சீக்கிரம் குடிங்க. 4 முடி வீடு வர போயிட்டு வரணும். இவளை நம்பி ஒரு மடக்கு காஃபியை கூட ஒழுங்கா குடிக்க முடிய மாட்டேங்குது. எல்லாரும் வீடு வீடா போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்தேன். இன்னும் ஒரு ஆள் ஜனத்தையும் காணல. வருவாவ, எப்படி வராம இருப்பாங்க? நான் கூப்பிட்டது அப்படி இல்ல. சே என்னதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன இவ காலையிலே மேக்கப் போட்டு மினிக்கிட்டு நிக்கா. ஒருவேளை நம்ம அடுக்கலையில கடுகு டப்பாயில போட்டு வச்சிருந்த 100 ரூபாய் எடுத்திருப்பாளோ? எடுத்திருப்பா. அதான் சந்தோஷத்துல நிக்கா. இல்லையே, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு இவன் அடுக்கலை உள்ள நான் வரவே இல்லையே. இருந்தாலும் இவளை நம்ப முடியாதே. நேற்றுக்கு தான் எல்லாட்டும் தான் அடியும் மிதியும் வாங்கினா. ஆனா இப்ப மேக்கப் பண்ணிட்டுல இருக்கியா. வந்து வாசிக்கா பாரு எனக்குன்னு மருமவா. ஐயோ சுமதி அக்கா வர்றது போல இருக்கே. நல்லி அக்கா வராங்க. அப்ப நம்ம இன்னைக்கு நினைச்சது நடந்துரும். என்ன இது, தெருவில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க. அப்படின்னா என் மருமகளுக்கு எல்லாரும் சேர்ந்து இப்ப அர்ச்சனை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். என் மருமவ இப்ப எல்லாட்டும் தான் அடியும் மிதியும் வாங்க போறான். அதை நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அத பார்த்து கண்குளூர பார்த்து நேரத்தை போக்கும். ஏக்கா எல்லாரும் வாங்க. என்னது ஏக்கா எல்லாரும் வாங்கனா? என்ன நடக்குதுங்க? இவங்க எல்லாரையும் பார்த்து என் மருமக பயப்படுவான். இப்ப என்னன்னா எல்லாரும் வாங்கன்னு சொல்லியா? ஏக்கா அட்டெண்டன்ஸ் எதுவும் போட வேண்டாம், எல்லாரும் வந்திருக்கோம். ஆமா நீ கூப்பிட்ட போல எல்லாரும் வந்திருக்கோம். என்ன விஷயம், யாது விஷயம்னு சீக்கிரம் சொல்லு. ஏக்கா நான் கூப்பிட்டு எல்லாரும் என் வீடு வர வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எம்மாடி கீதா உங்ககிட்ட நன்றியை கேட்க வந்திருக்கோம். என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு. எல்லாரும் முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. வேண்டாமா கீதா, நாங்க வீடு வெளியில இந்த நிழல்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமா நாங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீ என்ன விஷயம் யாது விஷயம்னு முதல்ல சொல்லு. ஏக்கா உங்க இஷ்டம் எப்படியோ அதே போல இருக்கட்டும். ஆனா எல்லாரும் உட்கார முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாரும் நின்றுங்க. என்னது நிக்கணுமா? முதல்ல என்ன விஷயம் யாது விஷயம்னு சொல்லு. கோவப்படாதீங்கக்கா, அதானே சொல்ல போறேன். 4 முடி அக்கா உள்ள எவ்வளோ மாற்றம், எவ்வளோ பணிவா தாழ்மையா பேசுறாங்க. இவன் என்ன தரையில என்னத்து கிடந்து பிட்டாடியா? ஏக்கா 4 முடிய பாருங்களா. தானே பேசிட்டு இருந்தா திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டா. ஆமா நல்லி, எனக்கு ஒண்ணும் புரியல. ஏக்கா ஏன் மேல உங்க எல்லாருக்கும் என்ன அக்கறை? ஏக்கா நான் மயங்கி விழலக்கா, மயங்கி விழல. உங்க எல்லாருக்கும் காலில் விழுந்துருக்கேக்கா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருயேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா. என்னது மன்னிச்சிடுங்கண்ணா? ஆமா உங்க எல்லாருக்கு நான் இதுவரை எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கேன், எவ்வளோ வேதனை கொடுத்துருக்கேன். நான் உங்க எல்லாரும் கூட எவ்வளோ சண்டை போட்டிருக்கேன், கோல் மூட்டி விட்டுருக்கேன். அதுக்கு நீங்க எல்லாரும் வாரியில் ஆளை அடிச்சு துவைச்சிருக்கீங்க. அது வேற டிபார்ட்மெண்ட் அக்கா. ஆனா விடுங்கக்கா அத. ஆனா நீங்க அடுத்ததை பத்தி எதுவும் நான் பேச வரலக்கா. அது வேற டிபார்ட்மெண்ட். எல்லாருக்கும் நான் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேக்கா. அதை நினைச்சா எனக்கு எவ்வளோ வேதனையா இருக்கக்கா. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கக்கா. ஆத்தாடி இது என் மருமோளா. எல்லாரும் வர சொல்லி வாசல்ல நிக்க வச்சு எல்லாருக்கும் காலையே விழுந்து மன்னிப்பு கேக்குறா. இது கனவா நனவான்னு என்னால நம்பவே முடிய மாட்டேங்குதே. இந்த 4 முடியா இப்படி பேசிட்டு இருக்கா, என்னால நம்ப முடியலையே. எம்மாடி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எழுந்திரு முதல்ல. இல்ல பாட்டி, நீங்க சுருக்கு பையில வச்சிருந்த அந்த 10 ரூபாய் கலாண்டுட்டு போய் நான் கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேனே, அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. அடி பாவி 4 முடி 10 ரூபாய் களவாண்டு கடலை முட்டை வாங்கி தின்னிருக்குதியா? இங்க பாரு சுபத்ரா, நீ தப்பு பண்ண. எல்லாரும் கூடயும் சண்டை போட்ட. நீ எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தேவையில்ல. முதல்ல நீ எழும்பு. நீ மனசு மாறிட்டல.
ஆமாம்மா, நீ இப்படி எல்லாருக்கும் காலையும் விழுந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ முதல்ல எழும்பு. இல்லை சிவகம் பாட்டி, இல்லை. முதல்ல நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் எழும்பி. எத்த உங்களை விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க, உங்ககிட்டேயும் சேர்ந்து தான் காலை விழுந்து மன்னிப்பு கேட்க. என்ன மன்னிச்சிடுங்க அத்த, உங்கள் மருமோ நான் திருந்திட்டத்த. என்ன நல்லி இது, அவ எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கா? ஏக்கா, இவளை எல்லாம் நம்பவே முடியாது. என்ன நல்லி இப்படி பேசியா? இப்படி எல்லாருக்கும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவளுக்கு என்ன அவசியமா? அவசியமா இல்லையானா அவளுக்கு தான் தெரியும். ஆனா இப்படி காலை விழுந்து மன்னிப்பு கேட்கலக்கா, நான் இவளை நம்பவே மாட்டேன்க்கா. ஏக்கா, என்னாலே இந்த அக்காவை மன்னிக்கவே முடியாது. ஏதோ பிளான் போட்டுட்டாங்க, அதுக்கு தான் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏக்கா, இதை விட இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு. அன்னைக்கு மன்னிப்பு கேட்டாங்களா, நம்ம அடிக்கெல்லாம் செய்திருக்கோம். ஆமா சின்ன பொண்ணே, நீ சொல்லியதான் சரி. இவ்வளவு நாள எங்க போன? இன்னைக்கு மட்டும் எல்லாரையும் வர வச்சு மன்னிப்பு கேட்கலாம். இவளையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீங்க எல்லாரும் நம்பினால நான் இவளை நம்ப மாட்டேன்ப்பா. என்ன நளினி நீ இப்படி பேசியா? அவதான் பிரச்சனை பண்ணேன்னு ஒண்ணுட்டா இல்ல? சரி, நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கேட்கா, அத போய் நீ இப்படி பேசிட்டு இருக்க? அடுத்தவங்க மன்னிப்பு கேட்கும்போது நம்ம மன்னிக்க தான் நல்லது. ஆமா, எனக்கு சுருக்கு பையில இருந்து 10 ரூபா களவுண்டு கடல் முட்டை வாங்கி தின்னா இல்ல, அதையும் நான் மன்னிச்சிருவேன். அவ கடலை முட்டாய் வாங்கி தின்னாலும் சரி, அந்த கடையை வித்தாலும் சரி, நான் இவளை நம்ப மாட்டேன்ப்பா. ஏக்கா, எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்களாக்கா? மன்னிச்சிட்டீங்களாக்கா? சுபத்ரா, நீ இப்படி எங்க காலை விழுந்து கிடைக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு சங்கடமா இருக்கு. நீ முதல்ல எழும்பு. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா, உங்க வாயால சொல்லுங்கக்கா. சரிம்மா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று மன்னிச்சிட்டோம். முதல்ல நீ எழும்பு. ஏத்த, என் ஃப்ரெண்ட்ஸுக்காரங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிட்டாங்க, நீங்களும் என்ன மன்னிச்சிடுவீங்களா அத்த? மன்னிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போதான்க்கா என் மனசு சந்தோஷமா இருக்கு. ஏ அப்பா, என்ன நடிப்பு நடிச்சிட்டு இருக்கா? அப்படியெல்லாம் சொல்லாத நளினி. எப்படி வருத்தப்பட்டு நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா? ஏக்கா, நான் ஏற்கனவே சொன்ன போல நான் இவளை நம்பவே மாட்டேன். நீங்க போய் நம்புங்க. எப்பாடா மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தையை கேட்க இவ்வளோ நடிக்க வேண்டியதா இருக்கு. உருண்டு புரண்டதுல மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருன்னு நினைச்சேன். நல்ல காலம், மேக்கப் ஒன்றும் கலையில, அழகா தான் இருக்கு. இவங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டதுனால 4 நாளா குழம்பு கூட்டு வாங்கி சாப்பிடல. சாப்பிடாம இருந்ததுல உடம்பெல்லாம் நல்ல மோசமா போயிட்டு. எப்பாடா எல்லாரும் என்ன மன்னிச்சிட்டாங்க, அதனால இனி எல்லா வீட்டுக்கும் போய் குழம்பு கூட்டு கறின்னு வாங்கி தின்னி உடம்ப தேத்துக்கணும். ஏக்கா, அப்ப நீங்க எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் எங்களை எல்லாரும் வர சொன்னீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, ஏற்கனவே உங்ககிட்ட இருந்து அடிய மிதியம் வாங்கி குறுக்கு நிமிர முடியாம இருக்கேன். ஒவ்வொரு வீடா போய் தான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல சின்ன பொண்ணு. அதான் உங்க எல்லாரும் இங்க வர வச்சு மன்னிப்பு கேட்டேன். அப்பா அவளும் தானே கூட்டம் கலையலாம் இல்ல? ஆமா சின்ன பொண்ணு. என்ன பொண்ணுத்தாய் பாட்டி அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க? அவங்க களவன்ட்ட 10 ரூபா தருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் காத்தோட கலந்தாச்சு. வாங்க வீட்டு போவோம். வா மர்மோல, நம்மளும் வீட்டு போவோம். வாங்கத்த. வியாதியில போறவா நமக்கு தெரியாம சுருக்கு பையில இருந்து 10 ரூபா களவாண்டிருக்காளே. இத நான் இவ்வளவு நாளா தெரியாமல இருந்திருக்கேன். என் மருமவா 4 மிதிய கொடுத்தா. எனக்கு இது நேத்தே தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு 4-5 மிதிய கொடுத்திருப்பேனே. வியாதியில போறவா களவாண்ட தின்னா இல்ல, வயித்தால போட்டு. என்னத்த இன்னும் அப்படியே என்ன அதிர்ச்சியாவே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, ஏன் மருமவளா இப்படி திருந்துட்டானு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். சரியத்த, நீங்க இப்படியே நினைச்சு பார்த்துட்டே இருங்க. நான் எல்லா வீட்லயும் போய் குழம்பு கூட்டுன்னு வாங்கிட்டு வரேன். இருந்தாலும் இவளை என்னால நம்ப முடியலையே. இவளோட முன்னாடி வச்சு எவ்வளவு நேரம் தான் நடிப்போம். இப்ப எல்லாரும் நமக்கு அவார்டா தர போறாங்க. சுவாறு கிடைக்க இடம் சொர்க்கம் தானே நமக்கு. ஆத்தாடி, என் பொண்டாட்டி மொழியே சரியில்லை. நான் எதுக்கு என் பொண்டாட்டி பார்த்து பயப்படணும்? இங்கே இருந்தா என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. அதனால இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதான். அடியே, வீட்டை காலி பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டி. ஆ